குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் சம் 1.4 பார்க்குறோம். அதில் லெட் a is equal to 3, 4, 7, 8 and b is equal to 1, 7, 10. Which of the following sets are relations from a to b கேட்டிருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏபி இது அப்படின்னா கீழுள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மூணு கணங்களில் எது வந்து ஏ டு பிக்கு ரிலேஷனாக இருக்குது, ஏ டு பிக்கு உறவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறதுனா ஏ கிராஸ் பி. என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி. அது கண்டுபிடிச்சாதான் இந்த கீழே உள்ள கணங்கள் வந்து ஏ டு பிக்கு ரிலேஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3, 4, 7, 8. கிராஸ் பியோட வேல்யூ 1, 7, 10. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம்னா 3, 1, 3, 7, 3, 10. Then 4, 1, 4, 7, 4, 10, 7, 1, 7, 7, 7, 10. Next என்னது 8, 1, 8, 7, 8, 10. இப்போது ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இல்லை ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு சப்டிஷனில் ஆர்1ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது வந்து ஏ டு பிக்கு ரிலேஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிலேஷனில் இருக்கா அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த ஆர்1ல் இருக்கிற எல்லா வேல்யூவுமே இந்த ஏ கிராஸ் பிக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த செட்டு வந்து இந்த ஏ டு பிக்கு ரிலேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஆர்1ல் என்ன கொடுத்துருக்காங்க? 3, 7. இங்கே 3, 7 இருக்குது. ஓகே, 3, 7 இருக்குது. தென் 4, 7. 4, 7 இந்த இருக்குது, அதுவும் இருக்குது. அடுத்தது 7, 10. 7, 10 இந்த இருக்குது. நெக்ஸ்ட் என்னது 8, 1. 8, 1 இங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஸோ ஆர்1ல் உள்ள எல்லா வேல்யூவுமே ஏ கிராஸ் பியில் இருக்குது. அதனால் என்ன எழுதணும்னா ஆர்1 சப்செட். இப்படி போடுற சிம்பிள் இதை வந்து சப்செட் சொல்லுவோம். ஏ கிராஸ் பி எழுதுகிறோம். இந்த ஏ கிராஸ் பிக்குள்ளே இந்த ஆர்1 ஃபுல்லாக எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சிம்பிள் வந்து டினோட் பண்ணுது. அப்போ ஆர்1 சப்செட் ஏ கிராஸ் பி. தஸ் ஆர்1 இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஓகே, ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. இது தமிழ் எப்படி சொல்லுவோம்? ஆர்1 சப்செட் ஏ கிராஸ் பி என்பதை காணலாம். எனவே ஆர்1 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும். இப்படி தமிழ் எழுதிக்கலாம். அடுத்தது செகண்ட் வந்து ஆர்2 கொடுத்துருக்காங்க. ஆர்2வில் ஃபஸ்ட்டு என்ன எலிமெண்ட் இருக்குது? 3, 1. இங்கே 3, 1 இருக்குது. ஸோ இதை டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னதுக்கு? 4, 12. இந்த ஏ கிராஸ் பியில் 4, 12 இருக்கான்னு பார்க்கலாம். 4, 1, 4, 7, 4, 10. 4, 12 இல்லை. அப்போ இந்த 4, 12ங்கிறது இந்த எலமெண்ட் ஆர்2வில் உள்ள இந்த எலமெண்ட் வந்து ஏ கிராஸ் பியில் இல்லை. அப்போனா இந்த ஆர்2 வந்து ஏ டு பிக்கு வந்து ரிலேஷன் கிடையாது. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா ஹியர் 4, 12 எங்கே இருக்குது? பிலாங்ஸ் டு ஆர்2. அதாவது ஆர்2வில் இந்த 4, 12 இருக்குது. பட் 4, 12 இஸ் நாட் பிலாங்ஸ் டு. இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் பிலாங்ஸ் டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சிம்பிள் போட்டு இதை கட் பண்ணி இந்த சிம்பிள் போட்டு இதை லேசாக கட் பண்ணிட்டோம்னா நாட் பிலாங்ஸ் டுன்னு அர்த்தம். ஸோ பட் 4, 12 இஸ் நாட் பிலாங்ஸ் டு என்னது? ஏ கிராஸ் பி. ஸோ ஆர்2 இஸ் நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. இது தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா
இங்கு 4,12 belongs to R2. ஆனால் 4,12 is not belongs to A cross B. எனவே R2 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ தேர்ட் இது பார்க்கலாம். தேர்டுனா R3 கொடுத்துருக்காங்க. இந்த R3ல ஃபஸ்ட்டு நமக்கு 3,7 இருக்குது. தென் 4,10 அதுவும் இருக்குது. 7,7 இருக்குது. 7,8 7,8 இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஏன்னா ஒரு எலிமெண்ட் இல்லைன்னா கூட அது வந்து ரிலேஷன் கிடையாது. அதனால் இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், செகண்டில் எழுதுன மாதிரி தான். ஹியர் என்ன இல்லைன்னு பார்த்தோம், 7,8 இஸ் பிலாங்ஸ் டு R3. பட் 7,8 இஸ் நாட் பிலாங்ஸ் டு A cross B. So R3 is not a relation from A to B. தமிழில் என்ன எழுதுவோம், இங்கு 7,8 belongs to R3. ஆனால் 7,8 is not belongs to A cross B. எனவே R3 ஆனது A to Bக்கான ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு சொல்லி எழுதணும். என்ன எழுதணும், எனவே R3 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் சம் 1.4 முடிஞ்சது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 1.5 பார்க்கலாம்.